சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகின்ற முக்கிய வழக்குகள் என்னென்ன என்பதை விவரமாக சொல்கிறார் நமது செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்கலாம். நீதிமன்றத்தில் என்னென்ன வழக்குகள்லாம் இன்றைக்கு விசாரணைக்கு வருகிறது, அதுல முக்கியமான வழக்குகள்லாம் என்ன என்பது குறித்து விரிவாக சொல்லுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை வரக்கூடிய முக்கியமான வழக்குன்னு பார்த்தா, கடந்த அதிமுக ஆட்சியின் போது அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்பட 18 எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவைக்குள் குட்காவை எடுத்து வந்த விவகாரம் தொடர்பான வழக்கு. அந்த வழக்கை ஆட்சி மாற்றத்திற்கு பின் திரும்ப பெறுவதாக ஒரு முடிவெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக உரிமை மீறல் குழு அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து அந்த வழக்கு தொடரப்பட்ட வழக்கில் இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியன் தீர்ப்பளிக்கவிருக்கிறார். என்றால் இந்த வழக்கை பொறுத்தவரை முதலமைச்சர் உள்பட எம்எல்ஏக்கள் இடம்பெற்றுள்ளதால் இது ஒரு முக்கிய தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஒரு வழக்குன்னு பார்த்தீங்கன்னா வேங்கவியல் விவகாரம். இந்த வேங்கவியல் விவகாரத்தை பொறுத்தவரை கடந்த 2 ஆண்டுகளாக பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. அந்த குடிநீர் தொட்டி, வேங்கவியலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்து யார் என்பது இன்று வரையும் கண்டறிய முடியவில்லை. ஆனால் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் 356 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்கள். ஆனாலும் நீதிபதி அப்போது கேள்வி எழுப்பியிருந்தார், 2 ஆண்டுகளாகியும் உங்களால் ஒருவரை கூட கண்டுபிடிக்க முடியவில்லையா, குற்றவாளி யாரையும் கைது செய்யவில்லையா என்று கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில் இன்று அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது. அதாவது பொறுப்பு தலைமை நீதிபதி டி. கிருஷ்ணகுமார் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. எனவே இன்றைய நாளில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே காவல்துறை தரப்பில் இன்று ஒரு அறிக்கை தாக்கல் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு சூழல் காணப்படுகிறது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி வழக்காகும். செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை உயர்நீதிமன்றம் அவருடைய வழக்கை 3 மாதத்துக்குள் முடிக்குமாறு உத்தரவிட்டிருந்த பிறகு கூட 2-3 மனுக்கள் தொடர்ந்து தாக்கல் செய்யப்பட்டு வந்தன. ஏற்கனவே அவர் மீது ஒரு வழக்கு 2016ஆம் ஆண்டு அரசு போக்குவரத்து கழக தொடர்பான ஊழல் வழக்கு, அது அடுத்து அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் தான் கைது செய்யப்பட்டார். அந்த அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கானது தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கில் அவர் தொடர்ந்து மனு தாக்கல் செய்த நிலையில் இன்று அவர் குற்றச்சாட்டு அவர் மீது பதிவு செய்யப்படுவதாக நீதிபதி அள்ளி அறிவித்திருந்தார். அதற்காக இன்று நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்துமாறும் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று மாலை அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் அவருக்கு ஏற்கனவே ஒரு நெஞ்சுவலியின் காரணமாக இறுதி அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார். தற்போது மீண்டும் அது அவருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதால் ஸ்டாலினி மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு பின்னர் அவர் ஓமந்தூரா அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனவே இன்றைய சூழலில் அவர் ஆஜராவதற்கு வாய்ப்புகள் இல்லை. என்றாலும் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதால் அவருடைய மருத்துவர்கள் கண்காணித்து அது தொடர்பான அறிக்கை வெளியிட உள்ளனர். எனவே இன்றைய அவர் ஆஜராக வாய்ப்பில்லை. அடுத்த ஒரு வழக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமார் தொடர்பான வழக்காகும். கடந்த ஆண்டு உள்ளாட்சி தேர்தலின் போது ஜெயக்குமார் வாக்குச்சாவடி ரோந்து வரும் பொழுது ஒருவரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கு. அந்த வழக்கும் இன்று விசாரணைக்கு வருகிறது. அடுத்தபடியாக ஒரு வழக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் தொடர்பான வழக்கு. அவர் குற்ற தடுப்பு சட்டத்தை அவர் அடைக்கப்பட்டதை எதிர்த்து அவர் தாயார் கமலா தொடர்ந்த வழக்காகும். உச்சநீதிமன்றத்தில் கடந்த வாரம் வழக்கு தொடர்ந்திருந்தார். உச்சநீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறும் அந்த வழக்கை நீங்கள் நடத்துமாறும் அறிவுறுத்தியிருந்தது. அதனையடுத்து இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருவதால் அது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக இன்று அதையும் பார்க்கப்படுகிறது. உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை நான் சொன்னேன், மதுரை உயர்நீதிமன்ற கிளையை பொறுத்தவரை அங்கேயும் ஒரு முக்கியமான வழக்கு, அதாவது மாஞ்சோலை வழக்கு 3 வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. குறிப்பாக அமுதா என்பவர் தொடர்ந்த வழக்கு, அதாவது மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு அங்கே அவருக்கு போதுமான பாதுகாப்பு வசதிகள் மட்டும் இல்லாமல் குடியிருப்புக்கான வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற தொடரப்பட்ட வழக்காகும். இன்னொரு வழக்குன்னு பார்த்தீங்கன்னா மாஞ்சோலையை அரசை எடுத்து நடத்த வேண்டும், டேண்டி நிர்வாகம் எடுத்து நடத்த வேண்டும் என கூறி புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அதே போன்று ஜான் கென்னடி ஆகியோர் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இது போன்ற வழக்குகள் மாஞ்சோலை தொடர்பான 3 வழக்குகளும் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையான மதுரையில் இன்று விசாரணைக்கு வரவிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு குறித்தான விசாரணை, வேங்கவியல் விவகாரம் போன்ற வழக்குகள் இன்று விசாரணைக்கு வர இருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா.